இன்றைய முக்கிய நிகழ்வுகள். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் முயற்சியால் மீட்பு. கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஆழ்கடலுக்கு 2 படகுகளில் மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 28 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மாநில செயலாளர் முருகானந்தம் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். அப்போது கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க தேவையான சட்ட உதவிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் தேவையான உதவிகளை செய்து தருவதாக நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உறுதியளித்தார். தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்டு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் உதவியால் சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்ட 9 மீனவர்கள் அவரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் ஃபாஷித், காரைக்கால் மாவட்ட மீனவர் அணி தலைவர் வெற்றி வீரன், காரைக்கால் மாவட்ட பரப்புரை செயலாளர் ஜி.வி. பிரபாகரன் ஆகியோர் உடனிருந்தனர். ஆன்மீக குரு பங்காரு அடிகளார் அம்மா அவர்களின் 86வது அவதார பெருமங்கல விழாவை முன்னிட்டு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் புதுச்சேரி மாநிலம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள ரெயின்போ நகர் சக்தி பீடம், முத்தியால்பேட்டை சக்தி பீடம், ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் கதிர்காமம் அரசு மருத்துவமனை போன்ற இடங்களில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேவை மனப்பான்மையுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தன்னார்வ சேவையில் ஈடுபட்டனர். அன்னதானம் என்பது உயர்ந்த தானங்களில் ஒன்றாக கருதப்படுவதால் இந்த நிகழ்வு சமூக நலன் மற்றும் ஆன்மீக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக அமைந்தது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கான புதிய மின்மாற்றியினை பயன்பாட்டினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நகர பகுதியான தியாகு முதலியார் வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, சண்முக வேலாயுத முதலியார் வீதி, நீடராஜப்பர் வீதி, சின்ன சுப்ராய பிள்ளை வீதி, பாரதி வீதி போன்ற வீதிகளுக்கு திருமுடி நகர் முதல் தெரு, 2வது தெரு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து மின் பற்றாக்குறையால் அடிக்கடி மின் இணைப்பு துண்டிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்து மேற்கண்ட நிலையை போக்கும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக மின்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து இது பற்றி பேசி இதற்கான கோப்புகள் தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டு மேற்கண்ட வீதிகளில் தடையில்லா மின்சாரம் வழங்க ரங்கப்பிள்ளை வீதி, சின்ன சுப்ராய பிள்ளை வீதி இணைப்பு பகுதியில் புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் 49 லட்சம் செலவில் புதிய மின்மாற்றி மற்றும் பிளம்பர் பாக்ஸ் அமைத்து இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மேற்கண்ட பகுதி பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்காக புதிய மின்மாற்றியின் பயன்பாட்டினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ, உதவி பொறியாளர் முத்தானந்தம், இளநிலை பொறியாளர் ராஜதுரை மற்றும் மின்துறை அதிகாரிகளும் மின்துறை ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்வில் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகளும் பிரமுகர்களும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் விஜயகுமாரி மாநில ஒருங்கிணைப்பாளர் புதுச்சேரி அவர்களின் பிறந்தநாள் விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் விஜயகுமாரி மாநில ஒருங்கிணைப்பாளர் புதுச்சேரி அவர்களின் பிறந்தநாள் விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி பெண்கள் மருத்துவமனையில் பிரசவித்த குழந்தைகளுக்கு உடை மற்றும் குழந்தை பராமரிக்க தேவையான உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பினை டாக்டர் விஜயகுமாரி 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கினார்.
மேலும் பல இடங்களில் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் ரீட்டா சக்தி அபியான் வில்லியனூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாந்தி, முன்னாள் மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, ராஜலட்சுமி, சுந்தரி சக்தி அபியான், வள்ளி சக்தி அபியான், அம்பிகா சக்தி அபியான் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். RSS பின்புலம் கொண்ட முஸ்லிம் அல்லாதவர்களை வக்ஃப் வாரியத்திற்கு நியமித்த புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுக்கு கடும் கண்டனம். மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவஹருல்லா அறிக்கை. புதுச்சேரியில் கடந்த 11 ஆண்டுகளாக செயல்படாமல் முடங்கி கிடந்த வக்ஃப் வாரியத்தை தேர்தல் அரசியல் ஆதாயத்திற்காக அவசரமாக அமைத்துக்கொள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கின்றோம். வக்ஃப் வாரியம் என்பது இஸ்லாமிய அறக்கட்டளை சொத்துக்களை பாதுகாக்கவும் அவற்றை சமூக நலனுக்காக நிர்வகிக்கவும் அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பாகும். ஆனால் புதுச்சேரி அரசு தற்போது எடுத்துள்ள முடிவு அந்த அமைப்பின் நோக்கத்தையே சிதைக்கும் வகையில் உள்ளது. வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் முஸ்லிம் அல்லாத 2 நபர்களை வாரியத்தில் நியமித்துள்ள முதல் மாநிலம் என்ற தேவையற்ற முன்னுதாரணத்தை புதுச்சேரி உருவாக்கியுள்ளது. இது நாட்டின் பிற பகுதிகளிலும் தவறான நடைமுறைக்கு வழிவகுக்கும் அபாயகரமான செயலாகும். மேலும் இந்த நியமனம் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சுயாதீனமாக செயல்படவில்லை என்பதையும் அவர் முழுமையாக பாஜக மற்றும் RSS அமைப்புகளின் அரசியல் அழுத்தத்தின் கீழ் செயல்படுகிறார் என்பது வெளிப்படையாக உணர்த்துகிறது. சிறுபான்மையினரின் உரிமைகளை நசுக்கும் அரசியல் சோதனை நிலமாகவும் புதுச்சேரியை மாற்ற முயற்சிப்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வக்ஃப் வாரியத்தில் RSS பின்னணி கொண்டவர்களை திட்டமிட்டு நுழைத்திருப்பது முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும் அதிருப்தி, அச்சம் மற்றும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களை எவ்வாறு திணிப்பது சமூக ஒற்றுமையையும் அமைதியையும் பாதிக்கும் செயலாகும். எனவே சிறுபான்மையினரின் உணர்வுகளையும் ஜனநாயக நெறிகளையும் மதித்து இந்த சர்ச்சைக்குரிய நியமனங்களை புதுச்சேரி அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மேலும் தகுதியும் நம்பிக்கையும் கொண்ட முஸ்லிம் சமூக பிரதிநிதிகளை கொண்டு வக்ஃப் வாரியத்தை மறுசீரமைக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் MH ஜவஹருல்லா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர் என 3 தொகுதிகளில் சுமார் 42.36 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை பூமி பூஜை செய்து முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். தட்டாஞ்சாவடி, இந்திரா நகர், கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட ராஜீவ்காந்தி சந்திப்பு முதல் மேட்டுப்பாளையம் சந்திப்பு வரை 2300 மீட்டர் நீளத்திற்கு இருபுறமும் பழுதடைந்துள்ள U வடிவ மற்றும் L வடிவ வாய்க்காலை ரூபாய் 11.46 கோடியில் புதிய கான்கிரீட் U வடிவம் மற்றும் L வடிவ வாய்க்காலாக மாற்றுவதற்கான பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி தட்சிணாமூர்த்தி நகரில் ரூபாய் 13.72 கோடி மதிப்பில் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தை மேம்படுத்தும் பணியினையும் முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். தொடர்ந்து மூலக்குளம் சந்திப்பு முதல் கோரிமேடு சந்திப்பு வரையிலான 4 கிலோமீட்டர் சாலையை ரூபாய் 11 கோடியே 71 லட்சம் செலவில் மேம்படுத்தும் பணியினையும் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம் பகுதியில் 5 கோடியே 47 லட்சத்து 65,835 மதிப்பீட்டில் ஆட்டுக்காரன் ஓடை வாய்க்கால் மற்றும் RCC சிறுபாலம் அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம், ரமேஷ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோசப் இன்று கோடை காலத்தை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு, தெருவோரம் வீதியோரம் ஆதரவற்றோர்களுக்கும் மோர் பாக்கெட்களை வழங்கினார். புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோசப் இன்று கோடை காலத்தை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கும், தெருவோரம் வீதியோரம் ஆதரவற்றோர்களுக்கும் மோர் பாக்கெட்களை வழங்கினார். வருடந்தோறும் மழைக்காலத்தில் ரெயின்கோட் வழங்குவது, கோடை காலத்தில் மோர் பாக்கெட் ஏழை எளிய ஆதரவற்ற மக்களுக்கு வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது.
பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டியை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி வழங்கினார். புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கப்படுகிறது. புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி எம்பி பரிந்துரையின் பேரில் புதுச்சேரியை சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரியை சேர்ந்த 33 சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டியை புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி பயனாளர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் சலவையாளர் நகர் குடியிருப்போர் நல சங்கம் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் பழனி, பொருளாளர் கதிரவன், அவை தலைவர் பெருமாள், கௌரவ தலைவர் சாமிக்கண்ணு, சங்க ஆலோசகர் நடராஜன், சுப்ராயன், செயற்குழு உறுப்பினர்கள் இளங்கோவன், மனோகர் மற்றும் என்ஆர் காங்கிரசார், பிஜேபி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு புதுவை மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேரவை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் மாசிமக தீர்த்தவாரி விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்த பக்தர்களுக்கு புதுச்சேரி மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேரவை மோர் வழங்கப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை மற்றும் 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் அலுவலகம் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமம் புளியஞ்சாலையில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் வசதியுடன் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 68,03,000 மதிப்பீட்டிலும் அதனைத் தொடர்ந்து 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே உள்ள பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மற்றும் ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர், பாஜக பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காக்காயன்தோப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டல பூஜை விழா பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார் உபயத்தில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் காக்காயன்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாள் மண்டல பூஜை விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் 31ஆம் நாள் மண்டல பூஜை விழா
பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார் குடும்பத்தினர் உபயத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் மாநில துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன், காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் விழாவில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார் தலைமையில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலையில் அதிமுக கட்சி நிர்வாகி ரவி அக்கட்சியிலிருந்து விலகி 50க்கும் மேற்பட்டோருடன் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். இதில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த வீடு கட்டும் பயனாளர்களுக்கு காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான நிதி உதவியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த வீடு கட்டும் பயனாளர்களுக்கு காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்திற்காக நிதி உதவியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். இன்று காலை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2ஆம் தவணையாக ஒரு நபருக்கு 1,60,000 ரூபாயும், 3ஆம் தவணையாக 5 நபர்களுக்கு 70,000 ரூபாய் எனும் அவரது வங்கி கணக்கில் செலுத்தியதற்கான ஆணையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளர்களுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உப்பளம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்றம் மற்றும் திருப்பலி நிகழ்ச்சி நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்றம் மற்றும் திருப்பலி நிகழ்ச்சி நேற்று மாலை சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கேற்று பிரார்த்தனை செய்தார். நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு கொடியேற்றத்தை கண்டு பிரார்த்தனை செய்து திருவிழாவை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக உப்பளம் தொகுதி துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் செல்வம், இருதயராஜ், ராகேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.
அந்தஸ்து கோரிக்கை அரசியல் வசதியாக பயன்படுத்தப்படுகிறது. முதல்வர் கடந்த வாரம் மாநில அந்தஸ்து குறித்து பேசியது தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. அவர் கோரிக்கையை உண்மையான அக்கறையுடன் முன்வைக்கவில்லை. பொதுமக்கள் முன்னிலையில் தீவிரம் காட்டும் தோற்றமே அவர் நோக்கம். சட்டமன்றத்தில் எத்தனை முறை மாநில அந்தஸ்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதையும் அவர் தெளிவாக சொல்லவில்லை. கோரிக்கை உண்மையிலேயே பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நேரடியாக முன்வைத்து பதில் பெறலாம், அல்லது மாநில அந்தஸ்து கோரிக்கை மனுவை மேடையிலேயே வழங்க முடியும். பிரதமர் வருவதற்கு முன்பு கட்சி தலைவர்களுடன் இணைந்து மனுவை சமர்ப்பிக்க வாய்ப்பிருந்தது. ஆனால் இத்தகைய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாநில அந்தஸ்து மக்களின் சுயாட்சிக்கான அடிப்படை உரிமை மற்றும் மாநில நிர்வாக சுதந்திரத்தை வழங்கும் சட்டப்பூர்வ உரிமையாகும். அதிகாரமே உயர்ந்த அந்தஸ்து என நினைக்கும் மனப்பான்மையோடு செயல்படுவதால் தான் கோரிக்கை அரசியல் வசதியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இந்த மனப்பான்மை நீடிக்கும் வரை புதுச்சேரி மாநில அந்தஸ்து கிடையாது. மாநில அந்தஸ்தை பெறுவதற்காக கட்சி தொடங்கப்பட்டாலும் முறையான மனு சமர்ப்பிக்கப்படவில்லை. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் மாநில அந்தஸ்து உயிர்நாடி கொள்கை என குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இது ஒரு புன்முறுவலாக கடந்து செல்லும் நிலை உருவாகியுள்ளது. மகிழ்ச்சியான செய்தியை அரசாங்கம் இன்னும் 2 மாதங்களுக்குள் கொடுக்க வேண்டுமாயும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.